it, hey bring it, hey feel it, hey touch it அப்படின்னு சொல்லிட்டு the goat அப்படின்ற greatest of all time டிபி டைரக்ஷன்ல தளபதி விஜய் இஸ் greatest of all time அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. முன்றைய 2 சிங்கிள்களுக்கும் பெருசா வரவேற்பு இல்லை. அது அந்த செகண்ட் சிங்கிளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான மிக்சடான ஒரு ரிவ்யூ இருக்கும் ஒரு பட்சத்தில் தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதோட அந்த ஒரு பிஜிஎமா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கிற கேப்ல பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பாடல் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி ஒரு ஹிந்தி சாங் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாண்ட்ல இருக்கு. அந்த பிகினிங் பிஜிஎம்ல இருந்தே ஒரு மாதிரி ஒரு ஹிந்தி பாடல் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு பாடல் பண்ணலாம், ஒரு ஹிந்தி பாட்டு மாதிரி ஒரு பாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. அது வந்து அதாவது யங் விஜய் இருக்கார்ல, 2 விஜய் வந்து இது பண்றாங்க. அதில் டிஏஜிங் பண்ண யங் விஜயோட ஒரு டூயட் சாங் தான் இது. அதில் வந்து மீனாட்சி சௌத்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரோட ஒரு டூயட் சாங் தான் இது. பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா பாடிட்டு இருக்காரு. அப்புறம் வேற யாரோ வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் பாடிருக்காங்க. இதெல்லாம் பாடல் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். பாடல் வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அது வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்லி ஆகணும். அதில் எனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, இது விஜய் படத்துல வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெலடி கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு டூயட்ல பாடினாரு. ஆக்சுவலா ஒரு டூயட்ல கூட சூப்பரா பாடுறாரு. ஆனா ஓகே அப்படின்ற மாதிரி தான் பாடல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போக பிடிக்கலாம், ஆஃப்டர் ரிலீஸ் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா பாடலாம் கூட ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆவரேஜ் கேட்டகரியில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை. என்ன கேட்டா விசில் போல ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. ஆனா இது வந்து லிரிக்கா மேக்ஸிமம் லிரிக் வீடியோ நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தனியா கேட்போமா அப்படின்ற மாதிரி தெரியல. நல்லா தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து பாடல் வந்து உடன்பாடு இல்லை. நான் ஓகே, ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, ஓகே நல்லா இருக்கு சொல்ல முடியாது. ஸ்லோ பாய்சன் கூட இருக்கலாம். அதுல யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி எனக்கு எப்பவுமே யுவன் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல வந்து இந்த ஜானருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா அப்படின்னு அவரோட வாய்ஸ்ல ஒரு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லாங்ல சூப்பராகவே இருந்துச்சு அது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் ஓகே, ஆவரேஜ் நல்லா இருந்துச்சு. அது இல்லாம உள்ள இந்த வீடியோ விஷுவலா ஒரு விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. அந்த டிஎச்சிங் ஒர்க் வந்து ரொம்ப சாலிடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும் போது நிறைய போட்டோஸ்லாம் இந்த கேரளாவுக்கு போன போட்டோஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆச்சுல, டிஏஜிங் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. மேபி எனக்கு அப்படி தெரியல, வெயிட்டை கம்மி பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பேஸ் கட் அப்படிதான் இருக்கு. இது எதுவும் டிஏஜிங் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு க்ளீன் ஷேவ் பண்ணாலே அப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹூக் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாலே ஒரு 18-19 வயசு பையன் டான்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்டெப்பு சூப்பரா, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா கலர்ஃபுல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பாடல் வந்து ஓகே தான்.